ஹலோ மக்களே, விஷால் இசை செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் என்னடா ஒரு ஜோடியை காணல, 4 ஜோடி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கும்போது நம்ம விஷால் செம அதிரடியாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராகவ் வர்ஷினியோட மேரேஜ் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் சந்தேகம் வராமல் நம்ம வர்ஷினி ராகவை சுபத்ராவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்ரீஜா சிந்தாமணியோட பிளானை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஷாலும் ஸ்ரீஜாவை பார்த்து, என்ன நீங்கள் எல்லாம் என்ன பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, எப்படியாவது இசைக்கு மேலே ஏதாவது பழிய போடலான்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே யோசிச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் பிளான் எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படி சொல்லும்போது நம்ம சிந்தாமணியும், என்ன சொல்கிற நீ, நாங்கள் எதுவும் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே, நாங்கள் அமைதியாக தானே இருக்கோம் அப்படி சொல்லும்போது நம்ம விஷாலும், உங்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்க, உன்னோட நடிப்பு எல்லாம் என்னோட அம்மா வேணும்னா நம்புவாங்களாட்டிருக்கோம், எனக்கு எல்லாம் நல்லபடியாக தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீ நினச்சது ஒருபோதுமே நடக்காது அப்படி சொல்லும்போது நம்ம ஸ்ரீஜாவும், நானும் பார்க்க தானே போகிறேன், எப்படி இருந்தாலுமே அத்தை நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் எதுவுமே நடக்க போகிறதில்ல, எல்லா பழியும் இசைக்க மேலே தான் விழப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீஜா ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. நம்ம விஷாலும் நான் இருக்க வரைக்கும் எதுவுமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு திட்டத்தை போடுறாங்களே சொல்லலாம். நம்ம சுபத்ராவும், என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஒரு தம்பதிகளை காணவே இல்லையே, 4 ஜோடி தானே இருக்குது, 5 ஜோடிகளாக தானே இந்த திருமணத்தை நடத்தணும் அப்படி சொல்லும்போது இதெல்லாம் கேட்டிருந்த நம்ம விஷாலும், எதுக்குமா நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க, கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஜோடி வந்துட போகுது அப்படி சொல்கிறாங்க. நல்ல நேரம் வேற முடிய போகுது, நல்ல நேரத்துக்குள்ளே இசை கையினால இந்த தாலி எடுத்து கொடுக்கணுமே அப்படி சொல்கிறாங்க. நம்ம சுபத்ராவும் பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது ஒரு ஜோடி வராங்க. அந்த ஜோடியோட முகம் எல்லாம் மறைஞ்சிருக்கிற உடனே நம்ம ஸ்ரீஜா சந்தேகப்படுறாங்க, இது என்ன வித்தியாசமாக இருக்குது, அது யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுமே அப்படி சொல்லும்போது அதை பார்த்துருந்த விஷாலும், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, ஒரு ஜோடி வேற வரணும் அவ்வளோதானே, இது 5வது ஜோடின்னு நினச்சிக்கோங்களேன், 5 ஜோடியாட்டு தானே இந்த திருமணத்தை நடத்தணும், அது வேற டைம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்கம்மா, நல்ல நேரத்துக்குள்ளே இதை முடிச்சிட வேண்டியதான் அப்படி சொல்லி நம்ம சுபத்ராவும் அவசரப்படுறாங்க. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சரி எல்லாரும் தாலி கட்டுறதுக்கு தயாராகிறாங்க, தாலியை தேடுவாங்க. அப்போ கரெக்டாட்டி எதுவுமே இருக்காது, அதில் இருந்தே இசையோட ஜாதகத்தினால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பழியை போட்டுறான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம சுபத்ராவும், சரி நம்ம அந்த இடத்துல தாலி வச்சுருந்தோம்ல அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே ஆவலாக இருக்கும்போது கரெக்டாக அந்த தாலியும் வந்துடுது. அதை பார்த்த உடனே ஸ்ரீஜா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்படியே சிந்தாமணி கிட்ட, என்னது இது, இந்த தாலியை நம்ம தானே மறைச்சி வச்சோம், அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம விஷாலும், என்ன நீங்கள் என்னதான் பண்ணாலும் அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கீங்களா, எப்படியாவது இசைக்கு மேலே பழிய போடலான்னு சொல்லிட்டு தாலியை மறைச்சி தானே வச்சுருந்தீங்க, உங்களை பற்றின எல்லா வேலைகளும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் முதல்லையே எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் ஸ்ரீஜாவை பார்த்து ரொம்பவே நக்கலாக இருக்காங்க. நம்ம இசைக்கிட்ட சுபத்ராவும், நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி உன் கைனாலே எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுத்துருமா அப்படி சொல்லும்போது இது எல்லாத்தையும் பார்த்த ஸ்ரீஜா சிந்தாமணி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. நம்ம இசையும் இது வரைக்கும் இல்லாமல் அத்தை நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க, இது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருக்குமே தாலி எடுத்து கொடுக்குறாங்க. எல்லா ஜோடிகளுக்கும் சேர்ந்த மாதிரி இந்த மேரேஜ் செமையாட்டு நடந்துட்டுருக்கு. இதை பார்த்து நம்ம விஷாலும் நினச்ச மாதிரி எல்லா காரியமும் நடந்துட்டு அதில் சுபத்ரா கிட்ட எல்லாருமே சந்தோஷப்பட்டு, இப்படி ஒரு நல்ல காரியம் செய்ததுக்கு ரொம்பவே சந்தோஷமா, உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கும் போது நம்ம சுபத்ராவோட காலில் ஒவ்வொரு ஜோடியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம வர்ஷினியும், சரி நம்மளும் காலில் விழலாம்னு சொல்லிட்டு அத்தை நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு குனியும் போது கரெக்டாட்டு நம்ம விஷாலும் அப்படியே ராகவை தள்ளி விடுறாங்க. ராகவும் வார்ஷினியும் சேர்ந்த மாதிரி சுபத்ரா கிட்ட அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம சுபத்ராவும் அதெல்லாம் கண்டுக்காம, சரி நம்ம பையனும் மருமகளும் ஆசீர்வாதம் வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்ரீஜாவுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது, இவங்க என்ன திடீர்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவங்க எல்லாம் பிளான் பண்ணி இந்த வர்ஷினியை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு யோசிக்கிறாங்க, அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீஜா ஒரு திட்டத்தை போடுறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம சுபத்ராவுக்கே தெரியாமல் 5வது ஜோடியாக நம்ம ராகவ் வர்ஷினியோட திருமணத்தை நம்ம விஷால் செம ரெடியாக முடிக்க போகிறாங்கன்னு சொல்லலாம்.